விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாரும் என்னவெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு ரோகிணிய கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அந்த மங்குனி மனோஜ் ரோகிணிக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட வாய திறந்து பேசல. அவன் எப்படி பேசுவான்? என்ன பண்ணி வச்சிருக்கா இந்த சண்டாளபாவி அப்படின்னு வாயடைச்சு போய் நிக்கிறான். வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ரோகிணி இனிமே எங்க போவா? அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா போகலாம். ஆனா ரோகிணி அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அங்க முத்து மீனா வந்துட்டாங்கன்னா ரோகிணியோட அடுத்த வண்டவாளமும் வெளியே வந்துடும். அதனால ரோகிணி அம்மா வீட்டுக்கு போக மாட்டா. பார்வதி ஆண்டி வீட்டுக்கும் போக முடியாது. அடிச்சு துரத்திடுவாங்க. வேற எங்க போக முடியும்? இனிமே வித்யா வீடுதான் கதி. வித்யா வீட்டுக்கு போன ரோகிணி கிட்ட வித்யா, ஏண்டி மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்க, எல்லாம் போயிடுச்சுடி அப்படின்னு சொல்லி நடந்ததையெல்லாம் வித்யா கிட்ட சொல்றா ரோகிணி. சரி சரி விடுடி, எப்பவாச்சும் அவங்களுக்கு தெரிய வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி வித்யா ரோகிணிய சமாதானப்படுத்துறா. இதான் இனி நடக்க போகுது.